கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணலன்னா தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த ஒரு புத்தகம் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூதா புத்தகம். ஸோ இதோடைய நோக்கம் என்ன, எதுக்கு யூதா இதை எழுதினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் போல தெரியும், ஆனால் அது எல்லாமே நம்மளை எங்கே வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாம் மரணத்துக்கு அங்கே வழி நடத்துகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு தீமையான ஒரு நோக்கம், இல்லைனா தீமையை விளைவிக்கிற சகோதரர்கள், கள்ள சகோதரர்கள், ஸோ தப்பான உபதேசங்கள் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு இணையாக எந்த ஒரு புஸ்தகமும் இருந்தது அப்படின்னா 2 பேதுருவும் எப்படி இருக்குங்க, என்னென்னலாம் யூதா சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே மோஸ்ட்லி எதுலேயும் இருக்குது அப்படின்னா பேதுருவும் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எச்சரிப்பு தான். அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேருமே எழுதியிருக்கிறாங்க, நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுக்குற விதமாக தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ யூதா அவரோட இன்ட்ரடக்ஷன்லேயே என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர் ஒரு ஊழியக்காரர் அப்படின்ற ஒரு விஷயத்த, பாண்ட் சர்வெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம இதை ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 யூதாக்கள் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் 2 பேருமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே யூதா தான். அப்போஸ்தலனாகிய யூதாவும் இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரன் அந்த யூதாவும் 2 பேரும் என்ன அப்படின்னா ஒரே ஆள் தான் அப்படின்றத மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு சார்ட் கூட நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டு அப்படின்றது கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சகோதரர்கள் கொடுத்ததில் இப்படி தான் வருது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் சகோதரன், இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரன் அவர் சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா ஒரு மாம்ச உறவு இல்லாமல் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்குள்ள எது தான் அதிகமாக அங்கே தெரியப்பட்டது, வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஒரே கூரைக்குள்ளே ஒரே வீட்டில் இருந்திருந்தாலும், சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றாவே வளர்ந்துருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரால் கேஷுவலாக இவருடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவருக்கு என்ன இருக்குங்க, ஆமாம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த அளவுக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கேரக்டர் காமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால இவர் சொல்லும் போதும் நான் அவருடைய ஒரு அடிமை அப்படின்ற, ஊழியக்காரன் அப்படின்ற அளவுக்கு அங்கே யூதா என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதேமாரி தான் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இரக்கமும் சமாதானமும் அன்பும் என்ன ஆகணுங்க, ஆமாம் பெருக கடவணும். அன்பு அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நம்ம ஆமாம் அன்பு காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. தப்பு அப்படின்னா தப்புன்ற சுட்டி காட்டுறதும் என்னதான், அன்பு தான். அதுதான் அகாப்பே அன்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள என்ன ஆகணும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் 3ஆம் வசனத்தில் என்ன சொன்னால், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது அவசியமாக இருந்தது, ஆனால் அதோட எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறத பார்த்தோம். ஸோ அதில் தைரியமாக போராடுறது அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேரக்டர்ஸ் தான். சாந்த குணம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், கரெக்டுங்களா. ஸோ அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வளர்க்குறவர்களாக இருக்கணும். எப்பயுமே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 எப்பயுமே ஒத்து போகவே போகாது, 2த்துக்கும் சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எதை நம்ம டாமினேட் பண்ணுறோம், எதை நம்ம வளர்த்து எடுக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக தேவ பக்தி இல்லாத ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் அவர் என்ன பண்ணாருங்க அங்கே கொடுத்துருந்தார். சுயநலத்தோடு என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே நம்ம தேவனுடைய ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது. மறுதளிக்கிற ஒரு விஷயம், தேவனுடைய வசனம் ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த டாக்டரினை அதை நம்ம அங்கீகரித்து அதன்படி நடக்கிற ஒரு விஷயத்தை குறித்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறுதளிக்க கூடாது. ஸோ அங்கே ஆவி ப்ளஸ் இன்னொரு பார்த்திங்கன்னா மாம்சம், அந்த சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்குள்ளே என்ன ஆகிடக்கூடாதுன்னா அந்த டபுள் மைண்டட் என்ன ஆகிடக்கூடாதுங்க, இருந்துடவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட வழிகள் எல்லாம் எப்படி தான் இருக்கும்னா நிலையற்றவர்களாக தான் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வழி என்ன பண்ணியே தான் ஆகணும், தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போராடியே தான் ஆகணும் அப்படின்றத அங்கே என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் யாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முறுமுறுக்கிறது கூட என்ன தான், ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா இவங்க எங்கே போகலை, முறுமுறுத்தவங்க கானான் தேசத்துக்கு போகலை. அப்போ நம்மளும் முறுமுறுக்கிறோம் அப்படின்னா எங்கே போக முடியாதுன்னு பார்க்குறோம், பரம கானானுக்கு அங்கே போக முடியாது. ஸோ அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாசத்தையே விட்டுட்டாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேச. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, விசுவாசத்தையே விடுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து போன தேவ தூதர்கள் அவங்கள குறித்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஆனால் போக போக என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தமாக சுயத்தை என்ன பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோதோம் குமரா அந்த பட்டணங்களில் என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, சிந்தனையில் கூட, ஏன்னா வசனம் இருக்குது கரெக்டுங்களா, சிந்தனையில் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடவே கூடாது. வேசித்தனம், அந்நிய மாம்சத்தை தொடருதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதனால தான் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா எப்பயுமே என்ன இருக்கும்னா ஓல்டு கிரியேஷனுக்கும் நியூ கிரியேஷனுக்கும் என்ன இருக்குங்க, ஆமாம் அங்கே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம அந்த ஒரு புது சிருஷ்டியை வளர்த்தெடுக்கணும், அதை நம்ம டாமினேட் பண்ணணும், அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருக்கணும் அப்படின்றத அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மிகாயேல் தூதனை குறித்து என்ன பண்ணாருங்க அங்கே சொன்னார். அவர் எவ்வளோ ஹம்பிளாக இருந்து ஒரு சாத்தானை கூட என்ன பண்ணலங்க அவர் நியாய தீர்ப்புக்குள்ளாக எடுத்துகிட்டு வராமல் தேவன்ட்டாங்க ஒப்படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதேமாரி தான் 11ஆம் வருஷத்தில் இன்னொரு 3 பேரை குறித்து என்னங்க சொல்லப்பட்டிருந்தது. யார் யாருங்க, காயினு, அதுக்கப்புறம் என்னங்க பிழையாம், கோரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காயினோட வழியில் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காயின் எப்படி அவருடைய சகோதரர் என்ன பண்ணாருங்க பொறாமையினால ஒரு பகையினால அங்கே கொன்றாரோ அதே போல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்மளுடைய சொந்த சகோதர சகோதரிகளை அவங்களோட இமேஜ் என்ன பண்ணிடக்கூடாது, ஆமாம் இமேஜை அங்கே கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அங்கே கொல்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா யாரோட கைகளில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், சாத்தானுடைய கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அங்கே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருக்கு இருந்த ஒரு சுயநலம், ஒரு இச்சை என்னங்க, ஆமாம் இவரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் சொன்ன விஷயத்த அங்கே கேட்காம இவரோட சுயத்தை அங்கே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நடத்த முற்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது கடைசியாக யாரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோரா. கோராவும் 3வது அவர் சொல்லும் போது என்ன, இவர் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன பண்ணுறாங்க யூதாங்க சொல்லிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க, ஆமாம் அங்கே இருக்க தலைமை ஸ்தானத்தில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா அங்கே பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், அவங்கள குறித்து தீமை பேசுறது, அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது. ஸோ இந்தமாரி ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருந்ததுனால தேவன் அங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு மாபெரும் ஒரு தண்டனைக்குள்ளாக அங்கே எடுத்துகிட்டு வந்தார். இவங்க எல்லாமே என்னதான் ஜஸ்ட் பேசி தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா, போய் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டலாம் இல்லை, என்ன தான் பண்ணாங்க, போய் மோசேட்டையும் ஆரோனையும் குறித்து தப்பாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒன்றும் பெருசாலாம் அவங்க என்ன பண்ணல, சண்டைலாம் கூட அங்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது தான் கடைசியாக 12ஆம் வசனம் பார்த்தோம். இந்த ஒரு 6 எக்ஸாம்பிளை சொல்லிட்டு தான் யூதா யாரை குறித்து அங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இயற்கையிலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அன்பின் விருந்தில் என்ன பண்ணுவாங்க, கரைகளாக இருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்களாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவங்க யாருன்னா நம்மளோடய இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். பார்த்தா என்னங்க வெளியே தெரியாது, நம்மளோட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க இந்தமாரி கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் எதை சொல்கிறார் அப்படின்னா காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் உள்ள என்ன இருக்காதுங்க, ஸ்டஃப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் காற்று அடிக்கும் போது, காற்றுன்னா பலவிதமான போதனைகள் அது வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, ஸோ இந்த சகோதரன் இது சொல்கிறாரு அப்போ இவங்க பின்னாடி போயிடலாம், இந்த சிஸ்டர் இது சொல்கிறாங்களா அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒவ்வொருத்தர் பின்னாடியே காற்றுனால என்ன பண்ணுவாங்க, அழைக்க அங்கே படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது யாரை அடையாளப்படுத்தி பேசுகிறாரு, எதை வச்சு அடையாளப்படுத்துகிறாரு அப்படின்னா இலை உயர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து, பார்த்தீங்கன்னா இதுலேயே செகண்ட் டெத் வருது என்னங்க, 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சுத்தமாக கனி தரவே தரமாட்டாங்க இந்த ஜனங்கள், இவங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாதுங்க, உங்களை திருத்த முடியாதுன்னு எபிரேயர் 6:4-6 என்ன பண்ணாங்க வாசிச்சோம், கரெக்டுங்களா. ஸோ இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஓகேங்களா. இப்போ தேவனே என்ன சொல்லிட்டாருன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்த குமாரனை கொடுத்தேன், ரேன்சம்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் நம்ம சத்தியத்தெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மேன்மையான ஒரு பொசிஷனில் இருந்தும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா தெரிஞ்சே மனப்பூர்வமாக பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை மனம் திருந்துறது திருப்பி என்னதுங்க கூடாத காரியம் அப்படின்றத என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா 13ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், படிக்கலாம்.
யூதா 13ஆம் வசனம். யூதா 13ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? திருப்பி இயற்கையில இருந்து என்ன பண்றாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு. எடுத்து ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னா, கார் இருளே உங்களுக்கு என்ன பண்ண இருக்கு, வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுவும் செகண்ட் டெத்தை தான் என்ன பண்றது, அங்க குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போனா என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா, தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளை போல அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே கடலை குறித்து பேசல, கடல் அலைகளை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ கடலோட அலைகள் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, அங்கே என்ன வருங்க, நுரை வரும். கரெக்டுங்களா? ஸோ அது நுரை எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு கடல் அந்த ஒரு அலை வராமல் இருந்ததுன்னா எப்படி இருக்குங்க, அப்படியே சீராக நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் அது அலை அடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நுரை என்ன ஆகுங்க, வர ஆரம்பிக்கும், முன்னாடி அங்கே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த நுரை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, சுயநலங்கள். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுக்குகள், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விதமான அழுக்குகள், சுயநலங்கள், ஜீவபலி கொடுக்க முடியாத ஒரு நிலைமைகள், சின்ன சின்ன அவமானங்களை கூட நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது, தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நுரை தள்ளுவோம். அப்படின்னா என்னங்க, அந்த ஒரு கெட்ட கிரியைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அது இருக்காது. என்னங்க, கடல் அப்படியே நார்மலாக இருக்கும் போது என்ன இருக்குங்க, அப்படியே சீராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அலை அடிக்கும் போது ஏதாவது சின்னதாக ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன ஆகிடுங்க, நுரைத்தள்ள ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு கெட்ட கிரியைகள் எல்லாம் நம்மள்ட்ட வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளை போல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்தது எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, மார்க்கம் தப்பி அலைகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தேவன் உண்டாக்கும் போதே இப்போ எப்படி இங்கே மனுஷனை படைச்சு நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்தாரோ, அதேமாரி அங்கே என்ன பண்ணியிருக்காருங்க, வானமண்டலங்களில் நிறைய நட்சத்திரங்கள், நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெவன்லி பாடிஸ் சொல்லுவோம். கரெக்டுங்களா? நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்க, வானமண்டலத்தில் படைச்சு வச்சிருக்கிறார். அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. கரெக்டுங்களா? அது என்ன பண்ணணுங்க, அதோடைய வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நட்சத்திரம் இருக்குது, இப்படி தான் போகணும்னா அது இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ரவுண்ட் அடிக்கணும்னா ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான கட்டளைகள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க தேவன் அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது கூட யோபுல கூட வாசிக்கலாம் பாருங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. ஓகே, யோபுட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்கிறாரு, நட்சத்திரத்தை வழி நடத்துவாயா? ஏன்னா அதெல்லாம் என்னங்க சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை என்ன பண்ணியிருக்கிறார் தேவன், கட்டளையிட்டு அது என்ன பண்ணிரு அந்த ஒரு ப்ராசஸை கரெக்டாக அங்கே பண்ணிகிட்டே இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருங்க, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். அப்போ ஒரு நட்சத்திரம்னு இருந்தாவே அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு பேட்டர்ன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மார்க்கம் தப்பி அட்ரஸை தொலைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஆமாம் எங்கேயாவது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு நட்சத்திரம் நம்மளும் யார் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளை அழைச்சி நம்மளுக்கு இதுதான் கரெக்டு, இதுதான் உன்னுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்திட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மார்க்கம் தப்பி இது வேணாம் நான் அங்கே போகிறேன், இல்லைன்னா அங்கே பண்ணுறேன், இது பண்ணுறேன், இந்த பிரதர் இந்த டாக்டரின் சொன்னார், அந்த பிரதர் அந்த டாக்டரின் சொன்னார், இதுதான் கரெக்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் தப்பி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம அலையிறவர்களாக அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி அலையும் போது என்ன ஆகுங்க, வேற வேற ஸ்டார்ஸ் அப்படி இப்படி போயிட்டே இருந்தா என்ன ஆகும், அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை விட்டுட்டு மாறி மாறி போயிட்டு இருந்தால் என்ன ஆகும், ரெண்டும் இடிச்சுக்கும். கரெக்டுங்களா? இடிச்சா என்ன ஆகுங்க, சேதாரம் வரும், வெடிச்சு சேதாரம், பிரச்சனைகள் வரும். ஸோ அங்கே ஒரு பெரிய டேமேஜ் இழப்பு என்ன ஆகும்னா அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு தான் அந்த ஒரு இழப்பு அங்கே வரும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறார், இந்த மாதிரி அலையிறவர்களாக யார் இருக்கிறோம், இந்த மாரி ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இவங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு இரண்டாம் மரணத்துக்கு அந்த ஒரு கார் இருளில்
தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா பார்க்கணும். அப்ப எது டாக்டரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு பாதையில, அந்த ஒரு செவ்வையான பாதையில என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணுமா ஒழிய என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்க்கம் தப்பி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா சுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 14ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகளின் நிமித்தமும். ஓகேங்களா, இப்போ எங்கே போயிட்டாருங்க யூதா? ஆமாம், ஆதி காலத்துக்கு அங்கே போயிட்டார். யாரை கூட்டிகிட்டு வந்துட்டாரு? ஆமாம், ஏனோக்கிட்ட போயிட்டாரு. ஓகேங்களா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து. ஏன்னா அந்த காலப்பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ மார்க்கம் தப்பி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு, நம்ம பார்த்தோம்ல நிறைய விஷயங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், தீமையான பேச்சுகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆதி காலத்திலேயே முதலாம் உலகத்திலேயே என்ன இருக்குங்க, அங்கே இருந்ததுனால தான் அங்கே இவர் என்ன பண்ணுறாருங்க, ஏனோக்கு இதை குறித்து அங்கே ஒரு விஷயம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோக் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஏனோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காயினோட பையன் பேரும் என்னதான், ஆமாம் ஏனோக்கு தான் வருது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதாம்லேருந்து 7ஆம் தலைமுறை யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சைடு ரைட் சைடில் இருக்கும். அந்த ஒரு ஏனோக் வந்து அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த ஏனோக்கு தான் கரெக்ட் அப்படின்னா இவர் தான். ஸோ இவர் 7ஆம் தலைமுறை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல்ல ஆதாமு, அப்புறம் சேத், ஏனோஸ், கேனான், மகளேல், யாரேத், ஏனோக். ஓகேங்களா, ஸோ 7ஆம் தலைமுறை அங்கே வருது. மீதி எல்லாருடைய வயசையும் பாருங்க, ஏனோக்கோட வயசை மட்டும் பாருங்க. இவர் ரொம்ப யூனிக். ஓகேங்களா, ரொம்ப ஸ்பெஷல் அவர். ஏன்னா முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, இறந்து. அந்த காலத்தில் எல்லாருமே 800-900 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ இது 7ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லும் போது கூட எதுக்கு ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னா இது ஒரு 7ஆம் கால சபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளுக்கு, இந்த ஒரு 7ஆம் 1000 வருஷத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளுக்கு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே ஒப்பிட்டு பேசலாம். இந்த ஒரு காலப்பகுதியில் தான் அந்த ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதாவது 7வது 1000 வருஷத்துல 7வது சபையின் காலத்துல தான் என்ன பண்ண போகுது, அந்த ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு தீர்க்க தரிசனமாக முன்னாடியே என்ன பண்ணிட்டாருங்க ஏனோக்கு அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இப்போ 7ஆம் கால சபை தொடங்கும் போது தான் யாரோட வருகை வந்தது, 7ஆம் கால சபையோட பேர் ஓகேங்களா. அப்போனா நம்ம ஆக்சுவலாக நம்ம யார் அப்படின்னா லவோதேக்கியா, கரெக்டுங்களா? லவோதேக்கியா சபையில் நம்ம எல்லாமே இருந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு சர்ச்சோட பேர் என்னன்னா லவோதேக்கியா தான். ஸோ இவங்களோட சபை காலத்தில் யார் வரா அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, 2ஆம் வருகையில் வந்து யாரை முதல்ல நியாயம் தீர்க்கிறாரு? ஆமாம், தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை முதல்ல பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உலக ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் என்ன பண்ண போறார் அப்படின்னா அது ஒரு நியாய தீர்ப்பை செய்ய போறார். ஸோ இந்த ஒரு 7ஆம் கால சபையில் இந்த ஒரு 7வது 1000 வருஷத்தை எது குறிக்குன்னா இந்த ஒரு 7ஆம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக் அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஓகேங்களா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படின்னு தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இது புரியலன்னு இருக்கா, சத்தியத்தின் அன்பு புரியலன்னு இருக்கா? புரியுது, ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் அங்கே வந்து என்னன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கீகரிக்க மாட்டார்கள் அப்படின்னு. இதிலே தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 11 மற்றும் 12ஆம் வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்கினை இருக்கு அப்படின்றத அங்கே சொல்றாரு. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல். ஓகேங்களா, சத்தியத்தை யார் விசுவாசிக்க மாட்டாங்க?
வெளியிலையா? பாபிலோன்லையா சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள் இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? வசனம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எங்க இருப்பாங்க? சபைக்குள்ளேயே சத்தியத்தை வாங்கியிருப்பாங்க, சத்தியத்தின் அன்பை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, அதை அங்கீகரிக்காம போவாங்க அப்படின்னு போன வசனம் பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்ப சபைக்குள்ளேயே எக்லீஷாக்குள்ளேயே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும். ஓகேங்களா? சத்தியத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அநீதியை, எது தப்புன்னு தெரியும் அந்த தப்பை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்கும்படிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்கினை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக ஒரு நியாய தீர்ப்பு அவங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். இதை குறித்து ஏனோக்கு என்ன பண்ணிட்டாருங்க ஆரம்பத்திலேயே? ஆமாம், அங்கே எழுதி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. யூதா 15ஆம் வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யார் முன்னறிவித்தாருங்க? ஏனோக்கு என்ன பண்ணிட்டாருங்க? ஆமாம், முதலாம் உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாருங்க? இங்கே 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தவான்களோடு இங்கே ஒரு ஆளுகை செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? முதலாம் உலகத்திலே எழுதி வச்சிட்டார். ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணிட்டாருங்க? அங்கேயும் அங்கே எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது நம்ம வந்து இப்போ தான் படிச்சிருப்போம். எங்கங்க? நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து எழுதியிருக்கிறார். கரெக்டுங்களா? படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஓகேங்களா? இப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம்? பவுல் அப்போஸ்தலர் வந்து இங்கே தான் எழுதுறார். பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்க. 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வருவார், அவரோட பரிசுத்த தூதர்கள் வருவாங்க, இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த முதலாம் உலகத்தில் வாழ்ந்த ஏனோக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கேயே எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் அங்கே முதலே என்ன பண்ணிட்டா, ஒரு தீர்க்க தரிசனமாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே எழுதியிருக்கிறார். இது கூட எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கேயும் இதே மாதிரியான ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆதி காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும்ன்றதையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அங்கே எழுதியிருக்கிறார். ஸோ நம்ம வந்து பார்ப்போம், தேவ தூதர்கள் வந்து அந்த தப்பு செஞ்சாங்க, அதனால என்ன ஆயிடுச்சு? அங்கே அந்த ஜலப்பிரளயம் வந்ததுன்ற பார்ப்போம். அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடியிலிருந்தே எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவபக்தி உள்ள ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 16ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 16ஆம் வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது சும்மா கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதை பற்றி ரொம்ப சீரியஸாக எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இவர்கள் இதுக்கு முன்னாடி பேசின எல்லா விஷயத்தையும் அங்கே சொல்கிறார். இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முறுமுறுக்கிறவர்களும். ஓகேங்களா? இந்த கேரக்டர்ஸ் இருந்தாவே என்னன்னு பார்த்தோம். முறுமுறுப்பு அப்படின்னா என்ன சொல்லலாம்? முறுமுறுப்புனா எப்படி? நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். என்ன பிரதர்? தீமை பேச முறுமுறுக்கிறதுனா, தீமை பேச தண்ணி டாக். முறுமுறுத்துருக்கோமா நம்ம? தலையை ஆட மாட்டேங்குது. என்ன பண்ணுவோம்? கேஷுவலாக என்ன பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், அப்படியே இப்படி ஏதாவது ஒன்று ஆமாம், இவர் கிடைக்கிற ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம், இவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டே என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அது ரொம்ப கேஷுவலாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருங்க? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும். முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது ஏன் அங்கே பண்ணுறீங்க, அது ஏன் இப்படி செய்யக்கூடாது, இது ஏன் இப்படி, ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஜனங்கள் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எக்லீஷியால சபைக்குள்ள அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் சொல்ல முறையிடுகிறவர்கள் இல்லை முறுமுறுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்ண, சரி ஒரு பிரச்சனையே இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு எக்லீஷியால ஒரு சபையில் ஒரு பிரச்சனையே இருக்குது அப்படின்னும் போது அது அவங்க என்ன பண்ணணும்? இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். கரெக்டு. ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணணும்? அது தப்புன்னே வச்சுக்கலாம். ஒரு எக்லீஷியால ஒரு தப்பு ஏதோ நடந்துட்டு இருக்குன்னே வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணணும்?
எடுத்துட்டு வந்து வைக்கணும். அதை வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணிகிட்டே இருப்பான், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது, முறையிட்டுக்கிட்டே இருக்குது, அதை குறித்து முறுமுறுத்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணணும், அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணுங்க, ஆமாம், அது அவங்களே எடுத்து பண்ணிடணும். கரெக்டுங்களா? ஸோ அதை பண்ணாமல் இவங்க ஏன் அதை பண்ணல, அவங்க ஏன் அதை பண்ணல, ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய சுயநலத்தை தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே எடுத்துகிட்டு வந்தோம். இதே தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே பண்ணாங்க. கரெக்டுங்களா? முறுமுறுத்தாங்க, முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மோசையிட்ட போய் கடைசி எங்கே போகலை, ஆனால் நாங்கள் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது தங்கள் இச்சைகளின்படி என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட இஷ்டத்துக்கு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த ஜனங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த குரூப்பு இருமாப்பானவைகளை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தற்பொழிவுக்காக முகஸ்துதியை செய்வார்கள். தற்பொழிவுக்காக என்ன பண்ணுவாங்க, முகஸ்துதி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா என்னங்க, இதுக்கெல்லாமா இரண்டாம் மரணம்? தற்பொழிவுக்காகனா என்ன சிஸ்டர்? அவங்களுடைய பெருமைக்காக, அவங்களுடைய பிரேஸ்க்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, முகஸ்துதி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா போய் டைரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தப்புன்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரர் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், நாளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டா, நாளைக்கு நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லாமல் போயிட்டா, ஒரு ஐக்கியத்தில் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு முகஸ்துதிக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்களோட தற்பொழிக்காக என்ன பண்ணுவாங்க, முகஸ்துதியை அங்கே செஞ்சுட்ருப்பாங்க. சும்மாவே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தப்பு செய்வாங்கன்னு தெரியும், இல்லைன்னா எக்லீஷா வரவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நார்மலாக என்ன பேசிக்கிட்டு ரொம்ப என்ன ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டு, ஆனால் அவங்க பண்ணுற தப்பை என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே சுற்றி காட்டவே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய ஒரு தற்பொழிவுக்காக, நம்மளுடைய ஒரு மேன்மைக்காக அங்கே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஆமாம், அங்கே சகோதர சகோதரிகள்கிட்ட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, ஒரு சகோதரனோ சகோதரியோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்க நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, சத்தியத்தின்படி இதுதான் அப்படின்றத என்ன பண்ணிடணும், போய் அவங்கள்ட்ட சொல்லிடணும். அதுக்குன்னு போய் சண்டைலாம் போடக்கூடாது. எப்படி சொல்லணும், கேரக்டர்ஸ் போராடணும் அப்படின்னோட ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ஜென்டலாக, மத்திய 18 நம்மள்ட்ட இருக்குது. கரெக்டுங்களா? அதில் கூட ஃபர்ஸ்ட் அப் என்னங்க, மறந்துடுங்க, போனால் போது விட்டு கொடுங்க சகோதரனுக்காக அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் காட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே செய்யணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களோட தப்பை சுட்டி காட்டாமல் பரவாயில்ல, அவங்க பாட்டு ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கிறது கூட என்ன அப்படின்னா ஒரு தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. அதில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்துருக்காங்க. என்னன்னா கலாத்தியர் 1:10 என்ன வருதுன்னா, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஸோ நான் மனுஷர்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் ஊழியம் செஞ்சுட்டே தான் இருக்கேன், ஆனால் யாரோட ஊழியக்காரன் இல்லை. வாரம் வருவோம், எல்லா வேலையும் செய்வோம், காஞ்சிபுரம் போயிட்டு வருவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் யாரோட ஊழியக்காரன் இல்லை, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் இல்லை. எதுக்கு அப்படின்னா நம்ம முகஸ்துதிக்காக நம்ம பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கூட என்னங்க ஒரு மாபெரும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து பேதுருவும் எழுதுறார். 2 பேதுரு 2:18. 2 பேதுரு 2:18. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. இதே தொடர்ந்து 19 கூட வாசிக்கலாம். 19 தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஓகேங்களா? ரொம்ப அருமையாக சொல்கிறார். என்னன்னா தாங்களோ கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஃபஸ்ட்டு கேட்டுக்கு அடிமையாக ஆயிட்டாங்க, அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு எக்லீஷா ஒரு சபைன்னு எடுத்துட்டா என்ன இருக்குங்க, சுயாதீனம் அங்கே எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒவ்வொரு அங்கத்துக்குமே என்ன இருக்குங்க,
சுயாதீனம் இருக்கு. எக்லீஷா வரலாம், வராமல் போகலாம், தேவனுடைய வேலையை செய்யலாம், செய்யாமல் போகலாம், சேர் எடுத்து போடலாம், போடாமல் இருக்கலாம், எக்லீஷா கிளீனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம், ஓபிஎஸ் போடலாம், போடாமல் இருக்கலாம், கொயரில் பாடலாம், பாடாமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். எல்லாருக்குமே சுயாதீனம் இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குங்க? சுயாதீனம் இருக்குது. சொல்லிட்டு எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ, ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் எடுத்துட்டு வர்றாரு. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். மாம்சத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? அடிமைகளா இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பண்றதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம ஒரு முடிவை எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அதாங்க, தாங்கள் கேட்டுக்கு அடிமைகளா இருந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம், மாம்ச விஷயத்துக்கு அங்கே அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அவ்வளோதான். ஆவிக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அங்கே உள்ளேயே வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. 149 சங்கீதம் 5ஆம் வசனம். 149 சங்கீதம் 5ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஓகேங்களா, பரிசுத்தவான்கள் சபை அங்கத்தை குறித்து பேசிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். ரொம்ப சந்தோஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவோடைய நியாய தீர்ப்பின் காலத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அவங்க அந்த ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவங்களை எப்படி பார்த்துக்குவாருன்றாங்க. அவங்க ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இனிமையாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, தொடர்ந்து இப்போ 17ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 17ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுற இவ்வளோத்தையும் சொல்லிட்டு யூதா இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே, யாருங்க? பரிசுத்தவான்கள், அந்த சபை ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற ஜனங்களை குறித்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகள், அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட எல்லா உபதேசங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? நினைவு கொள்ளுங்கள். இதிலே எபேசியர் 2:20 ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்துவ என்னவா இருக்காருங்க? ஆமாம், மூளைக்கல்லா இருக்கார். அப்படின்னா எல்லாமே எந்த ஒரு பேசுனா இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இவங்களுடைய போதனைகள் தான் எங்கே இருக்குங்க? வேதாகமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா நினைவு கூறணும் அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாரு. இதுக்கு அப்படியே மேட்சிங்காக யார் எழுதுறான்னா நம்மளுடைய பேதுரு எழுதுறாரு. படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஓகேங்களா, அப்படியே எழுதுறாரு. டிட்டோ, கரெக்டுங்களா? பரிசுத்த தீர்க்கதரிசிகளினால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும். ஓகேங்களா, தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் இவங்களுடைய எழுத்துக்கள் என்ன பண்ணுங்க? நினைவு கூட்டுங்க அப்படின்றாங்க. ஓகே, அதை நினைச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். என்ன பண்றாருங்க? திருப்பி நம்மளுக்கு நினைப்பூட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய இடத்துல ஒரே சிந்தியா இருந்து ஒரே மைண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே நம்மளுக்கு எச்சரிப்பு அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா ஒரு சபையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? 1,44,000 போகிறவங்களும் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். திரள் கூட்டம் போகிறவங்களும் இருப்பாங்க, 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்களும் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ ரொம்ப எச்சரிப்போட வார்னிங்கோட நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம எதுக்கு அடிமையாக இருந்துட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா அதில் விழுந்துட்டோன்னா சாத்தான் அதில் பிடிச்சி இழுத்துருவான், அடிமையாகிடுவோம். அது நம்மளுக்கு கரெக்டாக கூட தெரியும், ஆனால் அது மாம்சத்தின் கிரியையா தேவனுக்கு அது பிரியமான விஷயமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப எச்சரிப்போடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 18ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 18ஆம் வசனம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. ஓகேங்களா, கடைசி காலத்தில் எங்கங்க? எந்த கடைசி காலம்? இதுக்கு மேலே கடைசி காலம்னு ஆமாம், போகிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுங்க? 5 வருஷமோ 10 வருஷமோ தெரியல, புரியுதுங்க? ஸோ அந்த மாதிரி ரொம்ப என் ஸ்டேஜில் இருக்கும். தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு, இந்த கடைசி காலத்திலும் என்ன வருவாங்க? ஆமாம், இந்த மாரி ஜனங்கள் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிற தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி அவங்களோட சுயநலத்தை என்ன பண்ணுவாங்க?
ஏதாவது ஒரு தப்பான ஒரு போதனை இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு இதுதான் கரெக்டு, இதை தான் பின்பற்றணும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாரி நடக்கிற பரியாசக்கார தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்படின்னா இது நடக்கும், கடைசி காலத்தில் இது கண்டிப்பாக இந்த மாரி நடக்கும் அப்படின்றதே அங்கே சொல்கிறார். ஸோ அப்படின்னா இது எங்கே நடக்குங்க? ஏன்னாங்க பரியாசக்கார தோன்றுவார்கள் அப்படின்னு இருக்குல்ல, எங்கே தோன்றுவார்கள்? பாபிலோன்லையா? ஆமாம், சபையில் இங்கே தான் கண்டிப்பாக என்ன ஆவாங்க, அங்கே எக்லீஷாக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கண்டிப்பாக தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மத்தேயு 24:24 படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மத்தேயும் அதுதான் சொல்றாரு. கடைசி காலத்தில் என்ன ஆகுங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அங்கே எழும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதா. உள்ள பேப்டிசம் எடுத்து வந்திருப்போம், நல்லா ஓடிட்டு இருப்போம், கூடிய சீக்கிரம் என்னங்க சபை வாய்ப்பை முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் கூட என்ன பண்ணலாம், ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன ஆகலாம், வஞ்சிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க. சாத்தான் என்ன பண்ணுறது இல்லைங்க, விடுறதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இருக்கணும். ஏன்னா இப்போ பாபிலோன்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது சொல்கிறாருன்னா நம்ம அப்படியே வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோமா? அவங்களாம் நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், காதில் கூட வாங்க மாட்டோம். கரெக்டுங்களா? இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எங்கே தான் வஞ்சனை நடக்கும்னா உள்ளே தான் நடக்கும். சபைக்குள்ளேயே எக்லீஷாக்குள்ளேயே என்ன நடக்குங்க, இந்த மாரி வஞ்சனைகள் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வரும் அப்படின்னு எழுதின வசனம் இருக்குன்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கரெக்டுங்களா? இதை குறித்து பேதுருவும் எழுதுறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? அதே ஒரு கான்செப்டை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க பேதுருவும் அங்கே எழுதிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். என்ன கேட்பாங்களாம், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னீங்களேப்பா, எங்கே வந்தார்? பார்த்தா தெரியலையே. எங்கே 2ஆம் வருகை வந்துருச்சுன்றீங்க, ஒன்றும் தெரியவே இல்லையே. எங்கே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றீங்க, ஒன்றும் ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்றார். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்குமே என்று சொல்வார். ஏதோ பிதாக்கள்லாம் வருவாங்க, திருப்பி ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. ஆமாம், நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்விகள் அங்கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்தமாரி வஞ்சகக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ளேருந்தே எழும்பி அங்கே வந்து வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். அதுவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 19ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 19ஆம் வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிட்டாரு, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவங்க ஒரு கோட்பாடை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அந்த கோட்பாடை என்ன பண்ணுவாங்க, இதுதான் கரெக்டுன்னு அதை என்ன பண்ணுவாங்க, நம்மளை நம்ப வைக்க பார்ப்பாங்க. அது முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போகும்போது தனியாக போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆமாம், ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு ஆமாம் தனியாக போயிடுவாங்க. அதான் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களும். அப்படின்னா எக்லீஷியாவில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நடந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஜென்ம சுபாவம் ரொம்ப இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்கள ஒரு சின்ன விஷயம் கூட அக்செப்ட் பண்ணவே முடியாது. என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அது வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக நடந்து கொள்வாங்க. ஏன்னா அவங்க சத்தியத்தில் இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது, சத்தியம் அவங்களுக்குள்ளே இருக்காது. நம்ம எல்லாருமே சத்தியத்தில் இருக்கோம், ஆனால் நம்மளுக்குள்ள சத்தியம் இருக்கா அப்படின்றத தான் என்ன பண்ணணுங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாகி ஆவி இல்லாதவர்களுமா அங்கே என்ன பண்ணிடுவாங்க, அங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஆவி இல்லாதவர்கள்லாம் எல்லா விஷயத்தையும் மாம்சமாக என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்டு பார்ப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வசனம் பார்த்துருவோம், ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய விதமாக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது
மாம்சத்துக்கு ஏற்ற விஷயங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது, அதை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் ஒரு விஷயம் சொல்லாங்க. என்னன்னா, ஒரு எக்லீஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எக்லீஷா வரவங்க என்ன பேசலாம்? ஒரு டீ பிரேக் வந்தது, என்ன பேசலாம்? நம்ம பேசுனதெல்லாம் நினைப்பு வருது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு எக்லீஷியாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, ஒரு வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது நம்ம பேசுகிறோமா? இல்லைன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஏதாவது பேசுகிறோமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணணும்? பூஸ்ட் பண்ணணும், அவங்கள அந்த வளர்ச்சிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்களே எக்லீஷியாவுக்குள்ளே நம்ம பேசுகிறோமா? இல்லைனா ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா, ஆவி இல்லாதவர்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சீரியஸாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நாங்கள் சொல்லிட்டு இருக்கா. 20ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். யூதா 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஓகேங்களா? அப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டார். முடிக்கும் போது என்ன பண்ணிட்டாருங்க? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க? உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. இதுக்கு தான் ரொம்ப தைரியமாக போராட சொன்னார் ஆரம்பத்திலேயே. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவி இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஏன்னா முந்தின வசனம் அதை குறித்து தான் என்ன பண்ணுச்சுன்னா அங்கே சொல்லுது. அதுக்கு தான் அங்கே சொல்கிறாங்க, யூதாவும் சரி பேதுருவும் சரி அதை தான் சொல்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? நினைவு கூட்டிக்கிட்டே நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஓகேங்களா? இப்போ முடிக்கும் போது என்ன பண்ணுறாருங்க? இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு, இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி தண்டனை எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே. என்னென்னலாம் பார்த்தோம்? என்னென்னலாம் செய்கிறோன்னு கேட்க முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னென்னலாம் பார்த்தோம்? எல்லா விஷயமா முறுமுறுக்கிற விஷயமா இருக்கலாம், பிரிந்து போகிற விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுறங்க? தேற்றிக்கொள்ளுங்க அப்படின்றாரு. யாருங்க? ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரி இன்னொரு சகோதரி என்ன பண்ணணுங்க? அவங்க சின்ன சின்ன தவறுகள் பண்ணும் போது என்ன பண்ணணுங்க? அங்கே தேற்ற ஒரு விஷயம் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். அப்படின்னா நம்ம எதை இப்போ நம்ம பார்த்தோம், என்னதான் இங்கிலீஷால் பேசணும்? பக்தி விருத்தி உண்டாவதற்கு என்ன பண்ணணுங்க? அங்கே பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா நம்ம சின்ன விஷயங்கள் எதை பண்ணாலும், கிரியை பண்ணாலும், பேசினாலும் எல்லாமே எப்படி இருக்கணும்? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நாங்க சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இதே தான் என்ன பண்றாருங்க எபிரேயர் ஆசிரியரும் அங்க எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? ஏவப்படும்படி, ப்ரொவோக் ஒன் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. ஒருத்தர் இன்னொருத்தர் ஏவணும். நம்ம பண்ற கிரியைகள் மற்றவங்களை என்ன பண்ணணும்? பிடிச்சி இழுக்கணும். இவர் இப்படி நடக்கிறாரு, இந்த சிஸ்டர் இவ்வளோ நல்ல கேரக்டர் காட்டுறாங்களே, நம்மளும் எப்படி இருக்கணுங்க? இதே மாதிரி நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கிரியைகள் அங்கே என்ன பண்ணணுங்க? அங்கே வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளை ஒருத்தரை பார்த்தா என்ன ஆகணுங்க? இன்னொருத்தர் ஆமாம் ஒரு ஆசை வரணும். என்னன்னு? ஸோ இதே மாதிரி நம்மளும் ஓடணும். பொறாமல் வந்துச்சுன்னா எதுங்க? யார் எக்ஸாம்பிள் வந்துருவா? ஆமாம், காயின் வந்துடுவார். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஜீலாக ஓடுறதுலேருந்து, நம்ம பேசுறதுலேருந்து, நம்மளோட பிஹேவியர்லேருந்து எல்லாத்தையுமே யார் பார்த்துட்ருக்கிறா? தேவன் பார்க்குறாரு, வேற யாரும் பார்த்துட்ருக்கிறா? இயேசு கிறிஸ்துவும் பார்த்துட்ருக்கிறாரு, வேற யாரும் பார்க்குறா? சபை அங்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எக்லீஷியா மெம்பர்ஸ்க்கு மறைக்க முடியாது, நம்ம என்ன பண்ண முடியாது, ஏமாத்தலாம் முடியாது. ஹம்பிளாக இருக்கிற மாதிரி, ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆகிடும்? வெளியே வந்து தான் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சீலாக ஓடுற மாதிரி நடிக்க முடியுங்களா? என்ன வாழ்ந்தாலும் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால சொல்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப உண்மையாக இருந்து மற்றவங்க பக்தி விருத்தி உண்டாக்கும் அளவுக்கு நம்மளுடைய கிரியைகள் அங்கே என்ன ஆகணும் அப்படின்னா அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 21ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஓகேங்களா? தேவனுடைய அன்பில் என்ன பண்ணுங்க, உங்களை காத்துக்கொண்டு. அவர் அந்த ஒரு கிரேஸ் கொடுக்குறார் அப்படின்னும் போது, இப்போ ஒரு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, பிரயோஜனப்படுத்திக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்மளை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுங்க, அங்கே நம்ம ஆரம்பிக்கணும். அந்த ஒரு கிரேஸ் என்ன பண்ணிக்கணும், அந்த ஒரு அன்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படின்றது. ஸோ அவருடைய அந்த ஒரு கிரேஸ்க்காக என்ன பண்ணணும், நம்ம அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு 2 விஷயங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார், இது 2ம் செய்யக்கூடாது அப்படின்றார். என்ன அப்படின்னா பிரிவினைகள் செய்தல். எக்லீஷியாவில் என்ன பண்ணக்கூடாது, சபையில் நம்மளால பிரிவினை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மளால என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஒரு எக்லீஷியாவில் பிரிவினை வந்துடக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா மாம்சமான கிரியைகள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அங்கே செஞ்சிடவே கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதெல்லாம் செய்யணும் அப்படின்னா படிச்சிடலாம் பாருங்க. பரிசுத்த விசுவாசத்தை மேம்படுத்துகின்றன. ஆவியால் பிறந்த மனதோடு ஜெபம் செய்யுங்கள். கடவுளுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்வதை உங்கள் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரக்கங்கள் உங்களுக்கு உண்மையான ஜீவனை கொடுக்கும் வரை காத்திருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. ஸோ டே பை டே, நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அந்த ஒரு விஷயத்தில் வளரவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின் ஜீவ ஊற்று புறப்படும். ஓகேங்களா? எல்லா காவலோடும் என்ன பண்ணணுங்க, உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அதனிடம் இருந்து தான் என்ன வருதுங்க, ஜீவ ஊற்று. அங்கேருந்தான் ஜீவனே வருது அப்படின்ற. ஜீவ ஊற்று எங்கேருந்து தான் வருதா, இருதயத்திலேருந்து தான் வருது அப்படி. இன்னொரு வசனம் கூட, இருதயத்தின் நிறைவினால் ஆமாம் அவனவன் வாய் பேசும். அப்போ வாய் கூட நம்ம எப்படி பார்க்கணும், ஏன்னா வெளியே வந்துடும் தப்பா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிற விஷயங்கள் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே காத்து கொள்ளுகிறவர்களாக அங்கே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 22ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் பக்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. ஓகேங்களா? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய், அப்போ எப்படி இருக்கணும், ரீசனிங் பவர் அது சொல்கிறார். ஓகே, பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி அப்படின்றார். ஓகேங்களா? யாருங்க அந்த சிலர்? சபையில் இருக்க அங்கங்கள் யாராவது ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அங்கே இரக்கம் பாராட்டுறவர்களா அங்கே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. அப்படின்னா என்னங்க, செகண்ட் டெத்து போகிறவங்கள என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும், அவங்கள ஆமாம் அவங்கள இரக்கத்தோடு என்ன பண்ணணுங்க, இழுக்கணும். அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தர் எக்லீஷாக்கே வரதே இல்லை, மாத கணக்காயிடுச்சு, என்ன பண்ணணும், நம்ம அப்படியே விட்டுடலாமா, என்ன பண்ணணும், சிலருக்கு இரக்கம் பாராட்டணும். போய் என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணணும், வீட்டுக்கு போகணும், என்ன பண்ண முடியுமோ நம்மளால என்ன பண்ணணும், போய் அவர் 2ஆம் மரணத்துக்குள்ளே போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, அவரை கூட்டிகிட்டு வரணும் திருப்பி. புரியுது? அந்த ஒரு வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்றாரு. அதான் சொல்கிறாரு, சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ணுறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 23ஆம் வசனம். யூதா 23ஆம் வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஓகேங்களா? மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விசுவாசத்தை குறிச்செல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்க, போன வசனத்தில் சிலருக்கு என்ன பண்ணணும், இரக்கம் பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. இரக்கம் பாராட்டணும், அவங்களோட 2ஆம் மரணத்துக்குள்ளே போகாதபடிக்கு அவங்கள என்ன பண்ணணுங்க, நம்ம காத்துக்கொள்கிற ஒரு வேலை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்கள வெறுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். என்ன அப்படின்னா பாவத்தை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, வெறுக்கணுமா ஒழிய யாரை வெறுத்துடக்கூடாது, பாவிகளை வெறுத்துடக்கூடாது. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார், பாவிகளை நேசிச்சார். இல்லை நம்ம இன்னைக்கு இங்கே கிடையாது. ஆனால் அவர் எதை வெறுத்தாரு,
பாவத்தை வெறுத்தார். ஸோ நம்மளும் என்னதான் பண்ணணும்னா, ஒரு சகோதரன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த அன்பு காட்டணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஐக்கியம் தான் வச்சுக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அன்பு காட்டணும். அந்த அன்பு காட்டி தான் அவங்களை என்ன பண்ணணும், சிலரை பாராட்டி உள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இரண்டாம் மரணத்திலேருந்து வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஒரு சகோதரனையோ இல்லை சகோதரியோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வெறுத்து தள்ளிடக்கூடாது. இவங்கன்னா இவ்வளோ தீமை பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வெறுத்து தள்ளிடாதபடிக்கு இருக்கணும். ஏன்னா அவங்களே ஒரு நாள் திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மைண்ட் எதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. அந்த சகோதரன் உள்ள வரதை அக்செப்டே பண்ணிக்காது. ஏன்னா அவர் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இதே பாவத்தை மட்டும் வெறுத்து சகோதரன் மேல அன்பு செலுத்தணும்னா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு அங்க இருக்கணும். அதுதான் சொல்ல, மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற, மாம்சத்தினால நிறைய தவறுகள் அவங்க செஞ்சிடறாங்க. அந்த கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அந்த வஸ்திரத்தை தான் என்ன பண்றாரு? வெறுத்து தள்ளும ஒழிய அதுக்குள்ள இருக்கிற மனுஷனை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வெறுத்து அங்க தள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஓகேங்களா? ஒருவன் கட்டினது வெந்து போனால், ஓகேங்களா, தப்பா ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் இருக்கப்பட்டு தப்பினது போல இருக்கும். ஸோ அந்த ஒரு சிலர் என்ன பண்ண, இரக்கம் பாராட்டி பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஸோ அவங்க தப்பாக கட்டினா கூட நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி அவங்கள அந்த ஒரு இரண்டாம் மரணத்திலேருந்து அவங்க போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள இழுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இழுத்தோம் அப்படின்னா அவங்க எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? திரள் கூட்டமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் மரணத்துக்கு போகாமல், இதுதான் நம்ம ஆரம்பத்திலே போன இதில் பார்த்தோம், கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? என்ன ஆப்ஷனுங்க? சபையாக போகலனா கூட தேவனோட கிருபையினால என்ன பண்ணலாம்? ஆமாம், நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றார். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்கள பிடிச்சி என்ன பண்ணணும், இரக்கம் பாராட்டி இழுத்துட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணணுங்க, ஒரு ஓட்டத்தில் ஓட வைக்கணும். அப்படி அவங்க ஓடும் போது அவங்களுக்கு என்னவும் கிடைக்கலாம், கிரேஸில் தேவன் என்ன பண்ணலாம், திரள் கூட்டமாக ஒரு வாய்ப்பை அங்கே கொடுக்கலாம். ஸோ இரண்டாம் மரணத்துலேருந்து அவங்க காக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த 24ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 24ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஓகேங்களா? ஃபைனலாக என்ன பண்ணுறாருங்க, முடிக்கிறாரு. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, வலுவாதபடி உங்களை காக்கவும். வலுவாதபடினா ஆமாம், விழுந்து விடாதபடிக்கு. நம்ம கூட ஒரு வசனம் பார்ப்போம், நீதிமான் என்ன பண்ணுவாருங்க, 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பார் சொல்லிப்பான். ஸோ அந்த மாதிரி வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்ம என்ன பண்ணணுங்க, எவ்வளோ வாட்டி அந்த தப்பு பண்ணாலும் திருப்பி என்ன பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே அப்படின்னும் போது எந்த ஒரு இடத்த குறித்து பேசிட்டு இருக்கிறாருன்னா, பரலோகத்தில் 1,44,000 பேர். ஓகேங்களா? யோவான் கூட பார்ப்பார்ல ஒரு குரூப் ஃபோட்டோ, என்னங்க, இயேசு கிறிஸ்துவோட 1,44,000 பேர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை குறித்து அங்கே பேசிட்டு இருக்கிறார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட என்ன பண்ணணும், உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். யாருங்க? அந்த ஒரு இடத்துல நம்மளை போய் நிறுத்துறதுக்கு யாருக்கு தான் அங்கே வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரே ஒருத்தருக்கு தான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் என்ன அப்படின்னா வாசிக்கலாம் 25ஆம் வசனம். யூதா 25ஆம் வசனம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமன். ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஒருத்தர் யாருங்க? தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகி. ஓகேங்களா? நிறைய ஞானவான்கள் இருக்காங்க வேதத்திலே. கரெக்டுங்களா? தானியேல் ஒரு ஞானவான், அதுக்கு மேலே ஒரு ஞானவான். ஆமாம், சாலமோன் இருக்காரு. சாத்தான் கூட என்னங்க ஞானவான் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஞானவான் இருக்கிறார். அதுதான் என்ன, இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் ஒன்றான மெய்தேவனை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவருக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி, ரைட்ஸு என்னங்க, அவருக்கு தான் அந்த ஒரு வல்லமை அதிகாரம் எல்லாமே இருக்குது. நம்மளை கூட்டிகிட்டு போய்
அந்த ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு அதிகாரம் இருக்குது. அதை தான் குறித்து சொல்கிறாரு, இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பயுமே அவருக்கு என்ன இருக்குதுங்க, இது எல்லாமே இருக்குது. கனம், மகத்துவம், வல்லமை, அதிகாரம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் ஒருத்தருக்கு இப்போவும் சரி அப்புறமும் சரி எப்பயுமே அவருக்கு என்னன்னா அங்கே இருந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்பொழுதும் உண்டாவதாக. ஸோ அவரை மட்டுமே நம்ம கனம் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஓடுறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு லெட்டர் ஃபுல்லாகவே என்ன தான் எழுதியிருக்கிறாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, 25 வசனம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டரு அங்கே போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் கால சபையில் வாழ்ந்து கொண்டு இருக்க நம்மளுக்கு அங்கே ஒரு என்ன பண்ணுறாருங்க, எழுதுகிற ஒரு விஷயமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம 7ஆம் கால சபை, சில இடத்துல எக்லீஷியா அப்படின்னு சொல்லும் போது வெறும் இங்கே இருக்கிறவங்க மட்டும் கிடையாது சபை, கரெக்டுங்களா? இங்கே இருக்கவங்க மட்டும்தான் சபையா? இங்கே இருக்கவங்க எல்லாருமே 1,44,000 கூட என்ன ஆகலாம் ஆகலாம், கேரக்டர் காமிச்சா, கரெக்டுங்களா? ஸோ அதனால் இங்கே இருக்கவங்க மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க தேவன். ஆமாம், செலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஆஃப்ரிக்காவில், அமெரிக்காவில், எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில், எல்லா இடத்துலையுமே செலெக்ஷன் போயிட்டுருக்குது. ஸோ 7ஆம் கால சபை அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவங்களையும் குறித்து தான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் தான் இந்த ஒரு 3 குரூப்பு நல்லா ஓடணும், கேரக்டர்ஸ் காமிச்சோன்னா சபை வகுப்பார என்ன பண்ணிடலாம், போயிடலாம். கொஞ்சம் தப்பி விலகி ஓடுறவர்களை நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஓடுறவங்க. ஆமாம், சிலருக்கு இரக்கம் பாராட்டி என்ன பண்ண சொன்னாருங்க, பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் தாண்டி கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் என்ன தான் பண்ண முடியும்? ஆமாம், தேவனே அதுதான் சொன்னார் எபிரேயர் 6:4-6 அவராலே என்ன பண்ண முடியாதான்? ஆமாம், புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்டபனாக தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சுய இச்சைகளோட வசனத்துக்கு விரோதமாக மோசமான காரியங்கள், இச்சைகள், முகஸ்துதி செய்வாங்க, பிரிந்து போக ஒரு ஆவி இருக்கும், ஆவி ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, காற்றுகளினால் அடி உண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களை போல இருப்பாங்க. இதுமாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனே என்ன பண்ணுறாருங்க அங்கே கை விடுறாரு. இன்னும் நிறையா பார்த்தோம், காயினை போல, பிழையாமை போல, கோராவை போல, அப்புறம் அங்கே விழுந்து போன தேவ தூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள், சோதம் கொமோரா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா இந்த ஒரு லெட்டரில் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க, அவர் அங்கே எழுதிக்கிட்டே இருக்கிறார். இவ்வளோ ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு இவங்களோட நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. சின்ன சின்ன விஷயம் கூட எப்படி இருக்குங்க, முறுமுறுக்கிறது, தீமை பேசுறது, இதெல்லாம் எப்படிங்க நம்ம ரொம்ப கேஷுவலாக பண்ணுறது, கரெக்டுங்களா? அப்படியே போகிற போக்கில் அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அது கூட என்னங்க, ஃபோன் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் இது வரைக்கும் யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? பண்ணால் நல்லது தான், கரெக்டுங்களா? ஸோ ஃபோன் பண்ணி யாரையாவது குறித்து பேசிக்கிட்டு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தீமை பேச்சுகள் பண்ணுறது நம்மளுக்கு அது என்னவா இருக்குங்க, ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் போல் தெரியும். ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், யார் என்னானே தெரியாது, அது கூட ஒரு இடத்துல வந்தது, கரெக்டுங்களா? என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அதை குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க, தூஷணம் பேசிகிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த இடத்துல அவங்க இருந்தே இருக்க மாட்டாங்க, அதை குறித்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களே விட்டுட்டு போயிருப்பாங்க, இவங்க 2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, புரியுதா? இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா யூதா நம்மளுக்கு அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசத்துக்காக என்ன பண்ணணும், தைரியத்தோடே போராடணும். அனுதினமும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா அங்கே போராடுறவர்களாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதையும் தாண்டி வல்லமை யாருக்கு தான் இருக்குது, நம்மளை அந்த ஒரு இடத்துல போய் நிற்க வைக்கிறதுக்கு இதாவாகிய தேவனுக்கு அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதனால தான் பார்த்தோம், தேவனுக்கு பயந்து என்ன பண்ணணும், அங்கே கிரியைகள் செய்கிறவர்களாக அங்கே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். மெயின் அதுதான், தேவனுக்கு பயந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா எல்லா விஷயம், ஒரு வசனம் ஒன்று சொல்லிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி யூதா நம்மளுக்கு நிறைய எச்சரிப்பை கொடுத்துருக்குறா. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அனுதினமும் வாழக்கூட தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.